ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன செஞ்சு காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி ஊறுகாய். ஸோ நிறைய பேர் இஞ்சி அவாய்ட் பண்ணுவோம், ஆனால் இஞ்சியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த இஞ்சி ஊறுகாய் மட்டும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்களை அடிக்கடிக்கு வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ இஞ்சி வந்து எடுத்திருக்கேன். அது நல்லா தோல் எல்லாமே நீக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தோல் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியோட தோல் சாப்பிடக்கூடாது. ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மண் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண இஞ்சியை பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் சைஸ், இந்த சைஸ் இருந்தால உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ண தோதோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அடிகனமான கடாயோ பாத்திரமோ எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ட்ரையாக வறுத்துட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு குட்டி தட்டில் கொட்டி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தானே போடணும். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கட் பண்ண இஞ்சியை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து அதிகமான இஞ்சினால 2 பேட்சாக வதக்கி எடுத்துக்கிறேன். இஞ்சியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும், நல்லா எண்ணெயில் வந்து அது வதங்கணும். அப்போ தான் வந்து அந்த இஞ்சியோட ரொம்ப காரம் ஸ்மெல்லெல்லாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஒரு பேட்ச் வதக்கி தட்டில் எடுத்து வச்சாச்சு. செகண்ட் பேட்சும் இஞ்சி போட்டுட்டு 300 கிராம் புளி, இந்த 1 கிலோவுக்கு 300 கிராம் புளி வந்து கரெக்டாக இருக்கும். அதையும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதையும் தட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம முன்னாடியே ஆற வச்ச கடுகு வெந்தயத்தை வந்து ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பவுடர்ட் ஃபார்மில் அரைச்சி அதையும் வந்து தட்டிலேயே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சியெல்லாம் வதக்கி ஆற வச்சோம்ல, அதுவும் ஆறிடுச்சு. இப்போ ஒரு பேட்சாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பேட்சையும் வந்து போட்டு அரைச்சி இந்த மாதிரி கிணத்துல எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கின கடாயிலே வந்து இன்னும் வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். ஸோ மொத்தமாக நான் இந்த ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வதக்கிறதுக்கு அந்த ஒரு 100 கிராம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 300 கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ண போகிறேன். இப்போ நிறைய ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்த பருப்பும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நம்ம அரைச்ச பவுடரை போட்டு கலக்கி விட்டாச்சு. இந்த அரைச்ச பவுடர் போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பவுடர் ப்ளஸ் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச விழுதை வந்து இந்த எண்ணெயில் கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயில் வந்து நல்லா வந்து இந்த நம்ம அரைச்ச விழுது மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கலரிகிட்டே இருங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கோங்க. போட்டு விட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அப்போது எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் கலருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆன அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த அப்புறம் வந்து நம்ம வெல்லம் போட போகிறோம். ஸோ 1 கிலோ இஞ்சிக்கு பார்த்திங்கன்னா 100லேருந்து 150 வெல்லம், 150 கிராம் வெல்லம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அந்த மாதிரி நல்லா தட்டிட்டு கையிலேயே நசுக்கி போட்டு விட்டுருங்க. வெல்லம் எல்லாமே கரைஞ்சி ஒரு இலகுன மாதிரி ஆகும். ஸோ அப்போ நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ ஊறுகாய் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். அப்படியே நீங்கள் வந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஃபுல் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஊறுகாயோட கன்சிஸ்டன்சி. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் நல்லா வந்து ஆற விட்டுட்டு தான் வந்து கிளாஸ் ஜாரில், இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் மாற்றணும். ஏன்னா சூடாக போட்டிங்கன்னா தண்ணி விட்டு விட்டு கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் போட்டு நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கினா 6 to 7 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஊறுகாய் எடுக்கிறப்போ நல்லா ட்ரையான ஸ்பூனாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஈரமாக போட்டால் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாப்பாடுக்கு இந்த ஊறுகாய் வச்சுக்கலாம். ரொம்ப பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் இந்த ஊறுகாய் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஊறுகாய் மாதிரி இருக்காது. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா இதில் உப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு டேஸ்ட் இருக்கும். நீங்களே சாப்பிட்றப்போ இது ரெகுலர் ஊறுகாய் மாதிரி இல்லையே, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அதுவும் இப்போ சீசன் பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர் நிறைய பேருக்கு தொண்டை ப்ராப்ளம், தொண்டை வலிக்குது, தொண்டை கரகரப்பு அப்படின்லாம் இருக்கும். ஸோ இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. மறக்காமல் வந்து இந்த இஞ்சி ஊறுகாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.